இந்த குட்டி பொண்ணு பயங்கரமான கனவுகளனா ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு அடைச்சு மனிதர்களெல்லாம் சாப்பிடுற ஒரு அரக்கர்களுக்கு முன்னாடி போய் அதை வைக்கிறா. அப்ப இந்த குட்டி பொண்ணோட வாசனையை நோட் பண்ணி அங்க உள்ள அரக்கனோட தலைவன் மட்டும் கண்டுபிடிச்சிடுறான். அந்த நேரத்துல இந்த பொண்ணால பாட்டில ஓபன் பண்ண முடியாம அந்த கண்ணாடி பாட்டில கீழே போட்டு உடைச்சிடுறா. இந்த கனவுகள் எல்லாமே அங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிற எல்லா அரக்கர்கள் மேலையும் போயிருது. அங்க இருக்கிற அரக்கனோட தலைவன் மட்டும் இந்த பொண்ணை பார்த்ததும் அந்த கனவை தூக்கி வெளியில போட்டுடுறான். அங்க இருக்கிற மீதி இருக்கிற எல்லா அரக்கர்களும் கனவுல உளறிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா இந்த அரக்கர்கள் எல்லாமே கிராமத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் இரவு நேரத்துல புடிச்சு அவங்களோட உணவுக்காக அவங்கள பலி கொடுத்து அவங்கள சாப்பிடுவாங்க. இதனா கண்டுபிடிச்ச இந்த குட்டி பொண்ணு அந்த நாட்டோட ராணி கிட்ட சொல்லி நிறைய ராணுவ படைகளை வர வச்சு அந்த அரக்கர்களை பிடிக்கிறதுக்காக அந்த அரக்கர்கள் கூடயே வாழ்ற ஒரு நல்ல பூதத்தை பிடிச்சு அந்த பூதத்துக்கிட்ட உதவி கேட்டு அந்த அரக்கர்களை பிடிக்கிறதுக்கான ஒரு டிராப்பை செட் பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ராணுவ படைகளையும் வர வச்சு இந்த ராட்சச அரக்கர்களுக்கு வலை வீசி கயிறு போட்டு கட்டி அதை அப்படியே தூக்கிட்டு போய் கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தீவுல அந்த கயிறனா அத்து விட்டதும் எல்லா அரக்கர்களும் பொத்து பொத்துன்னு விழுறாங்க. இதுங்களுக்கு தண்ணினாலே ஆகாது, இந்த தண்ணியை விட்டு தீவுக்கு வந்துருதுங்க. இந்த தீவுல இந்த அரக்கர்களை விட்டது மட்டும் இல்லாம மனிதர்களை கொன்னு சாப்பிடுற இந்த அரக்கர்களுக்கு தண்டனையா அதுங்களுக்கே பிடிக்காத பாவக்காவோட விதையவும் பாவக்காவையும் அங்கே விட்டுட்டு போயிடுறாங்க.